மக்களே வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருது இந்த ரோகிணிய பத்தி. இந்த விஷயத்தலாம் நம்ம வீட்ல அப்படியே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்குள்ள இந்த பார்லர் அம்மா வந்து ட்ராமா மாத்தி எல்லாமே மாத்திரும். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால மனசுக்கு ரொம்ப வெறுத்தியா என்ன பண்றாரு, கொஞ்சம் சரக்கும் சாப்பிட்டுறாரு. அவர் சில விஷயம் யோசிச்சு பார்க்குறாரு. ஒருவேளை நம்ம இதை போய் வீட்ல அப்பா, அம்மா, ஸ்ருதி எல்லார் எதிரிலையும் சொன்னா அவங்க நம்புவாங்களா? இதுவே கதை கட்டி விட்டுரும். ஏற்கனவே எனக்கு ஒரு அக்கா இருக்கா. அவள் பேர் தான் கல்யாணி. அவளோட குழந்தை கிறிஷ். இதை தான் நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ட்ராமா மேலே ட்ராமா பண்ணிகிட்ருக்கோம். இதனால் வந்து நம்ம அப்படியே முழுசாக போய் சொல்ல முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. நான் என்ன நினச்சேன், இதை நம்ம ஃபோன் பண்ணி மீனாக்கிட்ட தான் சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் மீனாக்கிட்டையும் அவர் எதுவுமே சொல்லலை. எல்லாருக்கும் கால் பண்ணி வர வைக்கிறாரு வீட்டில். எல்லாரும் வாங்க. ஸ்ருதிக்கும் கால் பண்ணுறாரு. ஸ்ருதி, ரவி எல்லாருக்கும் கால் பண்ணி அப்பா அம்மாக்கெல்லாம் கால் பண்ணுறாரு. மனோஜும் கால் பண்ணி எல்லாரும் வீட்டிலே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாரு முத்து. முத்து என்ன பேச போகிறாரு என்னன்னு தெரியல. மீனாவும் அந்த நேரத்தில் வந்துடுறாங்க. மீனாவும் என்ன விஷயமும் கேட்கல. ஆனால் ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. எப்படி தண்ணி சாப்பிட்டா இந்த விஷயத்தை யாரும் நம்பவும் போகிறதில்ல தான். அதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் வந்து மனோஜோட பிஏ சொல்லியிருப்பாங்க, சார் ஒரு 25 லட்ச ரூபா தராங்களாம் ஒரு கப்பல். அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, அடாப்ட் பண்ணுமா, ஏன் இந்த கிருஷ்ணன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? இந்த 25 லட்ச ரூபா வந்து நம்மளுக்கு பிஸ்னஸுக்கும் இதுவாகும்ல, அதனால் நீங்கள் ரோகிணி கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து இந்த ரோகிணி ஒத்துக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த ரோகிணி எப்படியோ மனோஜ் கன்வென்ஸ் பண்ணிவிடுவான். நம்ம கண்காணிப்பில் தான் இருக்க போகிறான், எல்லா படிப்பு செலவும் எல்லாமே ஆகிடுது, வெளிநாட்டில் படிக்க போகிறான், நீ என்ன சொல்கிற ரோகிணின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் எனக்கு ஓகேனாலும் முத்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே நான் முத்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்கா இந்த ரோகிணி. முத்து மேலே பழி போட்டால் நம்ம இந்த பிரச்சனைலேருந்து பின்வாங்கிடலாம்ல. அதனால் முத்து எப்படி ஒத்துக்க மாட்டான், ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். மாமாவையும் ஒத்து வைக்க மாட்டான். என்ன பண்ணுறதுன்னு மனோஜ்கிட்ட ரோகிணி சொல்லிட்டு இருப்பாங்க. அவனாம் ஒரு ஆளா, அதை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்தவொடனே முத்து வந்து கேட்க விடாத மனோஜ் என்ன பண்ணுவான், முத்து நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா கிருஷ்ணை பற்றி. கிருஷ்ணா வந்து நான் தத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறுத்துற போது நான் என்ன சொல்றேன்னு கேளுடன் அப்படின்ட்டு முத்துவும் சொல்றாரு. அதனால வீட்டு கதவுலாம் அடிச்சிடறாரு. வீட்டு கதவு ஜன்னல்லாம் அடிச்சிடறாரு. ஏன்னா நான் சொல்ல போற விஷயம் வந்து வெளியிலும் போகக்கூடாது, வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. யாருன்னா உள்ள வந்துட்டு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அது மாதிரி நான் சொல்ற விஷயம் கேட்டு இங்கிருந்து ஆள் வெளியே போகக்கூடாது, ஏன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு புரியாத புதிரா பேசிட்டு இருக்காரு நம்ம முத்து. முத்து என்னதான் சொல்ல போறாரு தெரியல. முத்து சொல்றதை எல்லாரும் நம்புவாங்களா? அந்த நேரத்தில் அந்த ரோகிணி வந்து என்ன நாடகம் ஆடி பழிய தூக்கி மீனா முத்து மேலேயே போட போகிறா தெரியல மக்களே. பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். இந்த கதையை ஒரே குழப்பமாகவே இருக்குது. டேரக்டர் ஏன் இப்படி ஒரு குழப்பமாக எடுத்துகிட்டு போகிறாரு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.